பெரிய ஸ்லேபு, கொஞ்சம் பெரிய மீன் மாட்டிருங்க இந்த வாட்டி. நண்பர்களே, இது வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு குளம். இதில் ஒரு வயசான ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு. என்ன மீன் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல்லாக அந்த தாமரை முளைச்சி இந்த குளத்தில். இப்போ என்ன மீன் பிடிக்கிறிய? சின்ன ஸ்லேபி மீன் ஒன்று பிடிச்சிருக்காரு. இந்த கடைக்கு பாருங்க உயிரோட. இந்த தாவுக்குள் எடுக்க என்ன மண்புழுவா போடுறியா? இந்த தாவுக்குள் எடுக்க பாருங்க. இந்த பாவம் மண்புழு. வேறு ஸ்லேபி மட்டும்தான் கிடக்கா? வேறு மீன் மாட்டுதா? கடிக்குது பாருங்கள், அந்த கட்டை மிதக்குது. மாட்டிருச்சு. மாட்டலையா? சரி சரி. முன்னாடி ஒரு கெண்டை ஒன்று நிற்கும்ல, அந்த கெண்டையை இப்போ இல்லை. எங்கே அந்த இடமா அழிஞ்சு போச்சு கெண்டை மீனெல்லாம்? அதெல்லாம் இல்லை. ஜல்லிக்கெண்டை. இந்த கெண்டைக்கு பேர் குரத்தைன்னு உள்ளது தான் இப்போ வந்து விராக்கண்டை. ஆமாம், குறவ மீன். சிலேபி மீன் தான் மாட்டுது. சின்ன சின்னதாக இந்த பச்சை கலரில் இருக்குது சிலேபி மீன். இவங்க தான் இந்த டான்ஸ் ஆடுவாங்க. அண்ணன் வந்து இப்போ விரால் கெண்டை வந்தால் மட்டும்தான் பிடிச்சிட்டு போகணும்னு நிற்கிறாப்புல. சிலேபி மீன்லாம் வந்து பிடிச்சி விட்டுறாப்பு. பொங்கல் வாங்க கரெக்டாக. பெருசாக தெரியுது. பெரிய ஸ்லேபு, கொஞ்சம் பெரிய மீன் மாட்டிருங்க இந்த வாட்டி. ஆனால் அண்ணன் எதிர்பார்க்குறது ஃபுல்லாக விராக்கண்டை எதிர்பார்க்குறாப்புல. ஸ்லேபி மீன் தான் மாட்டுது. சூப்பராக இருக்கு. அப்படியே காட்டுங்க. ஓகே ஓகே, சூப்பர். நல்லா பெரிய மீன் ஒன்று மாட்டிருக்கு. கழட்டி எடுத்துருங்கண்ணா. இதெல்லாம் கொண்டு போயிடுவீங்களா? இதையும் விட்டுருவே. கிடைச்சா விரால் தான். போய் சார் வெள்ளி பூச்சி முடிஞ்சு. ஓடிச்சு. இந்த குளத்தில் 2 வகையான பூ பூத்துருக்குங்க. இது வந்து அல்லின்னு சொல்லுவோம், அல்லிப்பூ. அல்லி தாமரை. அது வந்து பார்த்திங்கன்னா தாமரை. 2 வகையான பூவும் பூத்துருக்கு. இதை வந்து அண்ணனு கடைசியில் ஏலாமல் விரால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. ஆனால் வாழ்த்துக்கள். அடுத்த முறை நல்ல பெரிய மீன் பிடிக்கும். கிளம்புறோம். நிறையா ட்ரை பண்ணி பார்த்தாப்புல விராலுக்கு. சிலேபி மீன் மாட்டினாலும் அந்த மீனெல்லாம் திருப்பி குளத்தில் விட்டுட்டு திருப்பி கிளம்புறாரு. இந்த மீன் பிடிக்கிறதே ஒரு வித்தியாசமான அனுபவங்க. சின்ன வயசில் நம்ம நிறையா பிடிச்சிருப்போம் குளங்களில், ஏரியில். உங்களுக்கு இந்த மாதிரி குளங்களில், ஏரிகளில் மீன் பிடிச்ச அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.